வருகிற ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற TNPSC Group 4 தேர்வில் 80% மேல் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டுமா? இந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தால் போதும். அனுபவமிக்க பேராசிரியர்களால் கவனமாக ஆய்வு செய்து உருவாக்கப்பட்ட 250 பக்க மெட்டீரியல் ரூபாய் 1000 மட்டும். உடனே வாங்கி படியுங்கள். உத்தரவாதமான வெற்றியை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அஜித்குமார் போலீசாரால் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த நபர் அவர் தான் கோர்ட்டில் சாட்சி சொல்கிறாரு. அந்த நபரை காவல்துறை மிரட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிகிதாவுக்கு பிடிவாரண்ட் கொடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்குது. இது ரெண்டு குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது குறித்து பேசுறதுக்காக திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். கோர்ட்டில் போய் இந்த போலீஸ்காரங்க அடித்தாங்க அப்படின்றதுக்காக சாட்சி சொன்ன நபர் அவருக்கு கொலை மிரட்டல் இல்லை கடுமையான மிரட்டல் வர்றதா அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது என்ன விவரம்? மடப்புரம் அந்த கோயில் பத்ரகாளியம்மன் கோயிலில் அஜித்குமார் ஒப்பந்த பணியாளராக காவலாளி வேலை பார்க்குறாரு. இந்த சக்தீஸ்வரன் அப்படின்ற இன்னொரு நபர் நிரந்தர பணியாளராக காவலாளி வேலையை செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போ அந்த சக்தீஸ்வரன் அப்படின்ற நபர் தான் அஜித்குமார் தாக்கப்படும் பொழுது மறைந்திருந்து அந்த கழிவறைக்குள்ளே இருந்து அந்த ஜன்னல்கள் வழியாக வீடியோ எடுக்கிறாரு. ஒரு 30 செகண்ட் அந்த வீடியோ எடுக்கிறாரு. எடுத்ததோடு மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் நேரடியாகவே சாட்சியம் சொல்லிருக்கிறாரு. அதில் அவருடைய சாட்சியம் மிக முக்கியமான சாட்சியம். பல்வேறு வழக்குகளில் நம்ம பார்த்துருக்குறோம். காவல்துறை டார்ச்சரில் நிரூபிக்க முடியாமல் போயிடும். சாட்சி சொல்லுவாங்க, நேரில் பார்த்தவங்க முதல்ல சாட்சி சொல்லுவாங்க. பிறகு போலீஸ் கடுமையாக அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டும், எல்லா வேலையும் பண்ணும். அதுக்கு பிறகு பிறல் சாட்சியாக மாறி விடுவார்கள். இது பல வழக்குகளில் நடந்திருக்குது. ஏன் சங்கரராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கர மடத்தில் சங்கராச்சாரியார் சிக்கினார், ஜெயேந்திர சரஸ்வதி சங்கரராமன் கொலை வழக்கு. அந்த வழக்கில் அந்த எந்த சங்கரராமன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரோ அந்த குடும்பத்தினர் அவர்களே பிறல் சாட்சி. பையனும் அம்மாவும் பிறல் சாட்சி. அப்பாவை வெட்டி கொலை பண்ணிருக்கிறாங்க. அப்போ இப்படி இதுதான் போலீஸினுடைய தந்திரம். இதெல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்படிப்பட்ட வழக்குகளில் வீடியோ ஆதாரம் அப்படின்றது மிக முக்கியமான பாத்திரம் வகிக்குது. குறிப்பாக சொல்லணும்னா அப்துல் ரஹீம் அப்படின்ற ஒரு சட்டக்கல்லூரி மாணவர். அப்போ இவர் இப்போ அவர் வழக்கறிஞராக இருக்காரு. அவர் மீது அன்றைக்கு கொரோனா காலத்தில் மாஸ்கை கொஞ்சம் இறக்கி போட்டு வந்திருக்காருன்னு அவரை கூப்பிட்டு திட்டி வேலைக்கு போயிட்டு வந்தவரை டார்ச்சர் பண்ணி அடித்து ஸ்டேஷனில் வச்சு அடித்து அதை அவர் போலீஸுக்கே தெரியாமல் செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சு எடுத்தார். அதில் என்ன பெரிய பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பை வச்சு அவரை அடிக்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ காட்சி இருப்பதன் மூலமாக தான் இப்போ அது வழக்கு போயிட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சாட்சிகள் மிக முக்கியமான சாட்சி. அப்போ இவரை மிரட்டுவதன் மூலமாக இந்த வழக்கினுடைய முக்கியத்துவத்தை இந்த முக்கிய குற்றவாளிகள் அனைவரும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இந்த சக்தீஸ்வரன் அவர் திருமணமானவர். அவர் ஒரு 35 வயது இருக்கும். அவருக்கு 2 குழந்தைகள் இருக்குது. அவர் ஒரு நிரந்தர பணியாளர், அரசு ஊழியராக இருந்தாலும் தன்னுடைய வேலை இது வர்ற பிரச்சனை இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் துணிச்சலா இன்னைக்கு பேட்டியே கொடுக்குறாரு. உயிரே போனாலும் நான் பின்வாங்க போட்டேன். ஏன்னா நான் சாதி மதம் பார்த்து யார்கிட்டையும் பழகிறது இல்லை. அஜித்தை என்னை மாமான் தான் கூப்பிடுவான் அப்படின்னு அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப உருக்கமாக இருக்குது. ஆனால் அவருக்கு வந்த பிரச்சனை என்னன்னா, அவரை தந்திரமாக இந்த கொலை வழக்கில், அஜித்குமார் கொலை வழக்கில் சிக்க வைப்பதற்கான முயற்சியை காவல்துறையினர் செய்தார்கள் அப்படின்றத ஏற்கனவே நம்முடைய பேட்டிகளில் முதல் பேட்டியிலேயே சொல்லியிருந்தோம். இந்த சாட்சிகளை மிரட்டுற வேலையை காவல்துறை அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. அதை இன்றைக்கு வெளிப்படையாக அவர் சொல்லிருக்கிறாரு சக்தீஸ்வரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காவலர் இந்த 5 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கல்ல, அதில் A1ஆக இருக்கக்கூடிய ராஜா அப்படின்ற காவலர், தனிப்படை காவலர், அவர் குற்ற பின்னணியுடைய பல்வேறு ரவுடிகளோட அவருக்கு கான்டாக்ட் இருக்குது. அவங்கள பல வேலைகளுக்கும், ஏன்னா இவங்களே ஒரு கூலிப்படை தான் அந்த ஏரியாவில். அப்போ இவங்களுக்கு கீழே மற்ற ரவுடிகள் இவங்கெல்லாம் இருப்பது எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இப்போ அவர்களுடைய தொடர்பு எல்லாம் இவர்கிட்ட இருக்கும் போல. இவர் 27ஆம் தேதி அஜித்குமாரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 28ஆம் தேதி கோயிலில் இந்த பணியாளரை அவர் பார்க்குறாரு. பார்த்து இவரை அங்கேயே மிரட்ட முயற்சித்திருக்கிறாரு.
என்ன சொல்லி வந்து அவரை வந்து மிரட்ட முயற்சித்திருக்கிறாங்க, இந்த வழக்கில் சேர்த்துருக்கிறாங்கன்னா, இவர் இந்த சக்தீஸ்வரன் இவர் தான் வீடியோ எடுத்து இந்த பிரச்சனை இன்ற வரைக்கும் வந்து கோர்ட்டில் உறுதியாக நிற்கிறதுக்கு ஒரு முக்கிய சாட்சி. இவர் தான் அஜித்குமாரை பிடிச்சி அடித்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சதாகவும் அதுக்கு பிறகு தான் போலீஸ் டார்ச்சர் பண்ணி கொன்னதாகவும் இப்படி ஒரு ஸ்டோரியை அங்கே இருக்கிற ரவுடிகள் மூலமாக பரப்பி விட்டு சாட்சி வந்து சொல்லக்கூடாது, இல்லைன்னா இந்த வழக்கில் வந்து உடனே இழுத்து விட்டுருவோம் அப்படின்னு இப்படி ஒரு உளவியல் ரீதியான ஒரு மிரட்டலை அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து உயிரே போனாலும் இதுக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு துணிச்சலாக வந்து சொல்லியிருக்கிறாரு. தமிழக டிஜிபிக்கு நேற்றைய தினம் வந்து ஒரு புகாராகவே எழுதி கொடுத்துருக்கிறாரு. இவர் தான் அஜித்குமாரை அடித்து கொண்டு வந்து போலீஸ்கிட்ட ஒப்படைச்சார் அப்படின்னு ஊரில் பரப்பி இவருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற அந்த ரவுடிகளுக்கு இவர் அந்த பதில் சொல்கிறாரு. அந்த பேட்டியில் சக்தீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, டே உங்களுக்கு நடந்திருந்தாலும் நான் வந்து இதை செஞ்சுருப்பேன்டா, நீங்கள் ஏன்டா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க, சாதி மதம் பார்க்காதீங்க, மனிதநேயத்தோடு இருங்க அப்படின்றத வந்து அவர் சொல்லிருக்கிறாரு. அவருடைய துணிச்சல் பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு காவல்துறை அப்படின்ற ஒரு கொடூர எந்திரத்திற்கு எதிராக ஒரு சாதாரண மனிதன் வந்து நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து செய்கிறாரு. அவரை அரசு வந்து கட்டாயம் பாதுகாக்கணும். இதில் என்னன்னா, இவர் மட்டும் இல்லாமல் மற்ற சாட்சி நேரில் பார்த்த சாட்சிகள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் வந்து மிரட்டல், நேரடியாக மிரட்டல்ல, உறவினர்கள் மூலமாக, தெரிஞ்சவங்க மூலமாக, அந்த ஏரியாவில் அந்த மடப்புறம் அங்கே தான் வந்து அதிக சாட்சிகள் இருக்கிறாங்க. அதனால் அங்கே காவல் ரோந்து எந்நேரமும் வந்து செய்யணும், செஞ்சு எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. மாவட்டத்தை சார்ந்த காவல் செய்யணும்னு சொல்லி நீதிபதியும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது இதையும் மென்ஷன் பண்ணாங்க கோர்ட்டில். அவங்க வந்து ஐ விட்னஸுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டு சொல்லி 2 நாள் ஆக போகுது, இப்போ வரைக்கும் ப்ரொடெக்ஷன் போடாமல் இருக்கிறாங்க. சாட்சிகள் ஒரு அபாயத்தில், ஒரு அச்சுறுத்தலில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்றது இன்றைக்கு அவர் கொடுத்த பேட்டியின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது. அரசு இவரை வந்து பாதுகாக்கணும், உடனடியாக இதில் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து மற்ற சாட்சிகளையும் பாதுகாத்து இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, வெளிப்படையான ஒரு விசாரணைக்கு தயார் அப்படின்றது தான் சிபிஐக்கு ஒப்படைத்ததற்கான காரணம்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ சாட்சிகளை பாதுகாக்க வேண்டிய வேலையையும் வந்து அரசு கட்டாயம் செய்யணும். நிகிதாவுக்கு வந்து பிடிவாரண்ட் போட்டிருக்கிறதா ஒரு புகார்தாரர், ஏற்கனவே அவர் மேலே புகார் கொடுத்த ஒருத்தர் வந்து புதிய தலைமுறை பேட்டியில் சொல்கிறாரு. அது என்ன விவகாரம்? இப்போ இதில் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிகிதா யார், இந்த நிகிதா அப்படின்ற அந்த வரலாறு, கடந்த கால பல திகில் பின்னணி வந்து அவங்களுடைய வரலாறு இருக்குது. குடும்பமே ஒரு சதுரங்க வேட்டை படத்தில் எப்படி ஒவ்வொரு பிஸ்னஸாக வச்சு ஒவ்வொரு ஏரியாவில் ஏமாற்றிட்டு அங்கேருந்து அதற்கு பிறகு எஸ்கேப் ஆகிறாங்களோ, அதே மாதிரி ஒரு திருட்டு கும்பல் தான் இந்த குடும்பம். ஒரு குடும்பமே திருட்டு குடும்பம். அம்மா வந்து A1, அப்பா வந்து A2, அண்ணன் வந்து A3, அண்ணி வந்து A4, இவங்க நிகிதா வந்து A5, அண்ணனோட மச்சனை அவர் வந்து A6. பாருங்க, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம்பாங்க, அதுக்கு உதாரணமான ஒரு குடும்பம் தான் இந்த திருட்டு குடும்பம். இவங்களை பத்தி பார்க்கலாமே. இந்த நிகிதா வந்து 46 வயது அவங்களுக்கு. அவங்க திண்டுக்கல் MVM அரசு மகளிர் கல்லூரி, அதுல தாவரவியல் துறையினுடைய பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடியா துறை தலைவராக பணியாற்றுகின்றார், பேராசிரியராக இருக்காங்க. இவங்க அம்மா சிவகாமி, அவங்க அரசு ஊழியர். அதில் அந்த ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருந்தாங்களா, அந்த அம்மாவை பற்றி சொல்கிறேன். அடுத்து ஜெயபெருமாள், இவருடைய அப்பா, அவர் துணை ஆட்சியராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் வந்து இறந்துட்டார். இவங்க அண்ணன் அவரும் இதே மாதிரி, இவங்கெல்லாம் அரசு வேலையில் இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து தலைமைச் செயலகத்தில் தொடர்பு இருக்குது. துணை முதலமைச்சர், அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினையே எங்களுக்கு தெரியும், அவர் PA வந்து எங்களுக்கு ரொம்ப பழக்கம், நாங்கள் நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம். இப்படி குடும்பமாக இந்த வேலையை வந்து பண்ணுறாங்க இவங்க. இப்போ இவங்க என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரி தொடர்ச்சியாக நேற்றையிலிருந்து பழைய புகார்கள், நம்மளே ஒரு எஃப்ஐஆரை எடுத்து போட்டிருந்தோம். அதாவது 2010 டிசம்பரில் இந்த குடும்பம் அவர்களுக்கு தெரிந்த ராஜாங்கம் அப்படின்றவர்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க. அவர் திரளி அப்படின்ற மதுரையில் இருக்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர். இப்படி உடனடியாக வேலை கிடைக்க போகுது, அரசு வேலை, VAO வேலை கிடைக்க போகுது, உங்கள் பையனுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், இன்னும் ஒரு சில நாள்லேயே, ஒரு 10-20 நாள்லேயே கிடைச்சிரும், உடனே பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு 9 லட்ச ரூபாய் அவர்கிட்ட கேட்டு
வாங்குறாங்க. தெய்வம் அப்படின்ற அவர் பையனுக்கு விஏஓ வேலைக்காக. அடுத்து அதே திரளி பகுதியை சார்ந்த வினோத்குமார், அவர்கிட்ட ஆசிரியர் வேலைக்கு 7 லட்சம் கொடுங்க அப்படின்னு 2 பேர்கிட்டையும் உடனடியாக பணத்தை 16 லட்சத்தை வாங்கி ஏப்பம் விட்டுட்டாங்க. அதில் புகார் எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது. தற்போது வரை அவர்களுக்கு பணம் மீட்டு கொடுக்கப்படவில்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. அவங்க அப்பாவை மட்டும் ஒரே ஒரு தடவை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு வந்து அவர் ஜாமீனில் வெளில வந்துட்டார். அவர் மண்டையை போட்டாருன்னு வைங்களேன். இப்போ இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகு செக்கானூரணி, மதுரை செக்கானூரணி தேங்கில்பட்டி, செக்கானூரணிக்கு பக்கத்தில் இருக்கிற தேங்கில்பட்டி அப்படின்ற ஊரை சார்ந்த செல்வம்ன்றவர். அவர் யாருன்னா இந்த நிக்கிதாவுக்கு ப்ரொஃபஸராக இருந்தவர் படிக்கிற காலத்தில். அவரை வாங்க உங்களுக்கு வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் வேலை வாங்கி தரேன், சார் பதிவாளர் வேலை. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த சிவகாமி அம்மா தான் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுனாங்க, நீ என் பையன் மாதிரிப்பா, வாப்பா உனக்கு கவர்மெண்ட் வேலை வந்து நான் வாங்கி தரேன்ப்பா, என்ன நம்ப மாட்டியாப்பா, நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவங்களாம் முன்னேறணும்னு நினைக்கிறவங்கப்பா, ரத்த சொந்தம், ஆமாம் நம்மளாம் வந்து ஒன்றா மேலே வரணும் வா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் வந்து வீட்டு நிலத்தெல்லாம் விற்று அடமானம் வச்சு விற்று 25 லட்சத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு சப் ரிஜிஸ்ட்ரார் வேலைக்கு. அதே போல் மணிமேகலை, முத்துக்குமார் இவங்க ஆசிரியர் வேலைக்கு அவங்களும் பணம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சார் பதிவாளர் வேலைக்கு 25 லட்சம், அதுவும் சுவாகா. அவர் பேட்டியே கொடுத்துட்டாரு, இந்த 25 லட்சம்லாம் திரும்ப வராதுங்க, குறைஞ்சபட்சம் வந்து அந்த அம்மா மேலே அத்தனை புகார் கொடுத்து வச்சுருக்கிறோம், எல்லாமே நிலுவையில் இருக்குது, அவங்கள அரசு வேலையிலிருந்து நீக்கி அவங்கள வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, ஏன்னா எங்கள் பணம்லாம் என்றைக்குமே திரும்ப வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி பணத்தை திருடிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உச்சகட்டமாக போய் ஒரு கொலை அளவுக்கு ஒரு பையனோட ஒரு அப்பாவியை வந்து சாகடிக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை அந்த செல்வம் வெளிப்படுத்துகிறார். அதற்கு பிறகு வந்து முருகேசன் அப்படின்ற நபர்கிட்ட நூலகத்தில் வேலை வாங்கி தர்றோம், இது எல்லாமே அந்த மதுரை அவங்க ஏரியா சுற்றி எவன்லாம் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் எல்லாம் இருப்பானோ எல்லா தலையும் மொட்டை அடிக்கணும், அதான் அந்த திருட்டு குடும்பத்துக்கு வேலை. முருகேசன்கிட்ட நூலக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 2.5 லட்சம், அப்படி எத்தனை பேர்கிட்ட வாங்கினாங்கன்னு தெரில. ஏன்னா இப்போ தான் பழசில் புகார் கொடுத்தவங்க புகாரை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதில் புகார் கொடுக்காமல் இருந்தவங்களாம் இப்போ வந்து புகார் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் அந்த புகார்தாரர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதில் தான் செந்தில்குமார் அப்படின்றவர் இந்த சத்துணவு பணியாளர் வேலைக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறாரு, வேலை வாங்கி தர்றேன் சத்துணவு பணியாளரா அப்படின்னு. அவர் உட்பட 6 பேர்கிட்ட தலா 2.5 லட்சம் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அந்த 6 பேரும் அப்போது புகார் கொடுத்துருக்குறாங்க, எந்த நடவடிக்கையும் இல்லாமல் இருந்துக்குது. அதற்கு பிறகு இவங்க ஹைகோர்ட்டுக்கு போய் ஒரு டைரக்ஷன் வாங்கி இன்னைக்கு திருமங்கலம் சப்கோர்ட்டில் வந்து இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்குதான். அதில் தான் அந்த சப்கோர்ட் வந்து நிக்கிதாவிற்கு பிடிவாரண்ட் போட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தால் பிடிவாரண்ட் போடப்பட்டுள்ள ஒரு குற்றவாளி தான் நிக்கிதா. அவங்க எப்படி சுதந்திரமாக உலாவ முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அரசு பேராசிரியராக மகளிர் கல்லூரியில் எப்படி வேலை செய்ய முடியும்? விடுவாங்களா? அப்போ இவர் எவ்வளவு செல்வாக்கு மிக்க நபராக இருந்திருக்கிறார். இப்போ இந்த 25 லட்சம் கொடுத்தாருல்ல செல்வம், சப் ரிஜிஸ்ட்ரார் வேலை வேணும்னு, அவர் ஆசிரியருங்க, அவருக்கு வந்து ப்ரொஃபஸராக இருந்தவர். அவர் வந்து சொல்கிறாரு, போய் பணத்தை வந்து கேட்டிருக்கிறாரு, நீ தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுல, எங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பு. இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பணத்தை இப்போ வரைக்குமே தரல. அப்போ எவ்வளவு பேர்னு பாருங்க. இந்த சத்துணவு பணியாளர் வேலைக்கு மட்டும் இவர் சொல்றது புகார் கொடுத்தது 6 பேர், இன்னும் 20 பேர் புகார் கொடுக்காம இருக்கிறாங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு செந்தில்குமார் அப்படின்ற அந்த புகார்தாரர் இன்றைக்கு புதிய தலைமுறையில் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. 20 பேர்னா தலா 2.5 லட்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல லட்சம், ஆமா, நல்ல லம்பா அடிச்சு ஜாலியாக இருந்திருக்கிறாங்க இந்த திருட்டு குடும்பம். கிட்டத்தட்ட இப்போ புகார் கொடுத்ததன் அடிப்படையிலேயே இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா 2 பேர்கிட்ட 16 லட்சம், இன்னொருத்தர்கிட்ட 25 லட்சம், அடுத்து 20 பேர்கிட்ட வந்து தலா 2.5 லட்சம், அதே மாதிரி 20 பேர்கிட்ட தலா 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கையே இப்போ வெளியில் வந்து நிக்கிதாவிடம் ஏமாந்து அவங்க போலீஸில் புகார் கொடுத்தவங்க, அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்க கொடுத்த பணத்தை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தாலே ஓவராலாக 1 கோடி ரூபாய் அளவிற்கு இவங்க வேலை வாங்கி தருவதாக மோசடியாக பணத்தை பெற்றுக்கொண்டு எல்லாரையும் ஏமாற்றி இருக்கிறார்கள். இன்னும் தற்போது வரை யாருக்கும் 1 பைசா கூட திரும்ப கொடுக்கப்படலை. பலரும் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க, மிகப்பெரிய வந்து துயரத்தில் இருக்கிறாங்க. இவங்களோட இயங்குற முறை எப்படின்னா,
பணத்தை வாங்குறது, வேலை என்ன கிடைக்காம இருக்குது, இல்லைன்னா பணத்தையாவது திருப்பி கொடுங்க, வேலையை கொடுங்க, இல்லை பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு யாராவது கேட்க வருவார்கள்னு தெரிஞ்சா உடனே வீட்டை மொத்தமாக பூட்டிட்டு தலைமறைவாயிடுறது. அப்படி குடும்பத்தோட எஸ்கேப் ஆகுன்ற ஒரு திருட்டு கூட்டம் தான் இந்த கூட்டம். இப்போ இதையெல்லாம் ஆதங்கமாக அவங்க குட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சொல்றது, இன்னொருத்தர் வந்து கண்ணீர் விடுறாரு, கையெடுத்து கும்பிடுறாரு, பேட்டி எல்லா ஊடகங்கள்லையும் இருக்குது, கையெடுத்து கும்பிடுறாரு. என் குடும்பமே போயிடுச்சு சார், நடுத்தருவில் நிற்கிறேன் சார், சோத்துக்கு வழி இல்லாமல் பல நாள் நான் வேலைக்கு போயிருக்கிறேன். பிரின்சிபல் அவரு, இவரோட பிரின்சிபல், நிகிதாவோட பிரின்சிபல் அவரு, நிகிதாவுக்கு பிரின்சிபல். ஆமாம், முக்கியமான பாயிண்ட்டை சொன்னீங்க. ப்ரொஃபஸரு, பிரின்சிபலு, யாரெல்லாம் கையில் கிடைச்சாங்களோ எல்லாரையும் போட்டு சாத்தி எடுத்துருக்குறாங்க. அவர் கண்ணீர் விடுறாரு. அந்த நகையை அஜித்குமார்லாம் திருடி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. இவங்க வந்து ஒரு அடிப்படையிலே ஒரு ஃபோர்ஜரியான குடும்பம். ஃபஸ்ட்டு நைஸாக பேசி நம்மள்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு அப்புறம் வந்து ட்ராமா போடுற ஒரு திருட்டு குடும்பம் அப்படின்னு கண்ணீர் விடுகிறார்கள். இப்போ இவ்வளவு குற்ற பின்னணி வந்து இந்த அம்மாட்ட வந்து இருக்குது. இல்லை, அப்போது அவங்க வந்து வீடு மாறினாலுமே கூட அவங்க ஒரு கல்லூரியில் வந்து ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க. அப்போது தொடர்ச்சியாக அவங்க மேலே புகார் வரும்போது காவல்துறை போய் அங்கே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. ஆமாம், இப்போ இதெல்லாம் வெளியே. இப்போ இப்படிப்பட்ட நபர் வந்து காலேஜில் ஹெச்ஓடியாக இருக்காங்க, அங்கே யோக்கியமாக இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வேறு இருக்குல்ல. காலேஜில் மகளிர் கல்லூரியில் 2024 திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு புகார் கொடுக்கிறார்கள் அந்த கல்லூரி மாணவிகள். எதுக்காகனா அந்த துறையை சார்ந்த மாணவிகள், தாவரவியல் துறை. அப்போ இவங்க வந்து துணைத் தலைவராக இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் ஹெச்ஓடியாக வந்து இருக்கிறாங்க. எதுக்காக புகார்னா, இவங்க எங்களை ரொம்ப மன ரீதியாக கொடூரமான டார்ச்சர் பண்ணுறாங்க, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி எங்களை வந்து துன்புறுத்துறாங்க அப்படின்னு இவங்கள பணியிடை மாற்றம் செய்யுங்க, வேற கல்லூரிக்கு இவங்களை மாற்றி விடுங்க, எங்களால் இவங்க தொல்லையும் டார்ச்சரையும் தாங்க முடியல. இது மாணவர்கள் இப்படி மற்ற பேராசிரியர்களிடமும் கடுமையான மோதலில் வந்து ஈடுபடுவாராம். தான் வைக்கிறது தான் வந்து சட்டம் அப்படின்னு நடந்து கொள்ளக்கூடிய நபராகத்தான் இவர் வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே, சமூகத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, 5 நாள் ஆச்சான் அம்மையார் வந்து இன்னும் கல்லூரிக்கு வராமல் இருக்கிறாங்களாம். வீட்டை போய் பார்த்துருக்குறாங்க, மதுரை திருமங்கலம் ஆலம்பட்டியில் வீடு பூட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ குடும்பத்தோடு தலைமறைவாக இருக்கிறாங்க. அப்படியே வந்து நாடகம், என்ன நாடகம், அப்படியே சரிஞ்சு விழுந்துருவாங்கன்னு நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு சொன்னேன். சுகர் பேஷண்ட். ஆமாம், சுகர் பேஷண்ட்டு. இப்போ பாருங்களேன், நேற்று ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க, அது பிட்டாக இருக்குது. அது ஒரு நெரேட்டிவ்காக தான் அந்த பேட்டி அப்படின்ற மாதிரி தெரியுது. அதில் முகத்தை மறைக்காமல் வந்து அந்த அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க. அதில் இப்போ புதுசாக இன்னொரு கதையை வந்து, அது உண்மையா என்னன்னு தெரில, அதை விசாரிக்கிட்டோம்னு வைங்களேன். அதில் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க, அர்ச்சகர் அங்கே வந்து இருந்தார், அஜித் வந்து ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக ஆகி தான் வந்து சாவியை கொடுத்தாரு, அதனால் நாங்கள் பூஜை தட்டில் வச்சு அந்த சாவியும் வச்சு கொடுத்துருந்தோம் அர்ச்சகர்கிட்ட. அர்ச்சனை முடிஞ்சு திரும்ப தட்டு வர்றப்ப சாவி இல்லை, சாவி எங்கன்னு கேட்டோம், இங்கே சைடில் இருந்து இன்னொருத்தர் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு இன்னொன்று சொல்கிறாங்க, சாவி அவங்கள்ட்டையும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இப்படி முன்னுக்கு பின் முரணாக கடந்த காலத்தில் மொத்தமாக ஃபோர்ஜரி, எல்லா கிரிமினல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டவர். இப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இந்த அம்மாவுக்கு இருக்குது. இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே இவங்க துணிமணி ஒரு கட்டப்பையில் ஒரு 10 கட்டப்பை துணிமணி எடுத்துக்கிட்டு ஒரு கருப்பு காரில் அம்மாவும் பிள்ளையுமாவே 2 பேரும் எஸ்ஐ வெளியே போயிடறாங்க. 2011 இருந்து அன்றைக்கு துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பெயரை பயன்படுத்தி இந்த மோசடி நடவடிக்கையில் வந்து ஈடுபடுறாங்க. அதற்கு பிறகு புகார் 2011 கொடுக்கப்படுது. 2011 அதிமுக ஆட்சிக்கு வருகிறது. அதற்கு பிறகு 10 ஆண்டு காலம் பெரிய அளவில் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஹைகோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கி அதுக்கு பிறகு நீதிமன்றம் பிடிவாரண்ட் போட்டும் அவங்க மேலே வந்து நடவடிக்கை இல்லைன்னா இப்போ அவங்க எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த குடும்பமே, அவங்க அப்பா வந்து டெப்டி கலெக்டரு அப்படின்றப்ப அந்த குடும்பமே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு குடும்பமாக இருக்குது. இப்போ இதில் நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. 2011 கொடுக்கப்பட்ட புகாருக்கு தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல், அதுவும் 1-2 புகார் இல்லை, 10-20 புகார் வந்து இந்த அம்மா மேலே இருக்குது. அவ்வளவு பெரிய குற்றப்பின்னணி உடையவர் ஒரு புகார் கொடுக்குறாரு. ஆனால் இந்த அஜித்துக்கு எந்த குற்றப்பின்னணியுமே இல்லை. கடந்த காலத்தில் அவராக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு அப்பாவியா. நம்ம என்ன திருடலையே, நம்மளை என்ன விசாரிக்க தானே போகிறாங்க அப்படின்னு அப்பாவியாக போனவரை அடித்து அடுத்த நாள் வந்து டெட் பாடியாக போய் மதுரை அரசு மருத்துவமனையில் போட்டிருக்கானுங்க. இந்த அஜித்குமார் படுகொலை, இந்த வழக்கு, இதில் நடந்த சம்பவங்கள், இதில் இப்போ வரைக்கும் வெளியே வந்திருக்கிற உண்மைகள், இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு நிரபராதி
யாராக இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், 6 போலீஸ் வந்து மேலே ஏறி நின்றுக்கிட்டு பைப்பால் லத்தியால் எல்லாத்தாலையும் வந்து அடிக்கிறாங்க, மிளகா அப்படி போடுறாங்க. திருடி இருந்தால் ஒத்துருப்பாங்களா மாட்டாங்களா யாராக இருந்தாலும்? இல்லை, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கிற ஆதாரங்கள், உண்மைகள், தகவல்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அவ்வளவு கொடூரமான டார்ச்சர் வந்து நடக்குது. எனக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குற அந்த நிலைமைக்கு, அப்படின்னா அது என்ன, உயிர் ஊசலாடுகின்ற ஒரு நொடி, தன்னை வந்து காப்பாற்றிக்க போராடுற ஒரு நொடி. அப்போ கூட ஒருத்தர் வந்து உண்மையை சொல்லாமல் இருப்பாங்களா? அப்போ கண்டிப்பாக அப்பட்டமாக இந்த சம்பவமே வந்து எதை காட்டுகிறதுனா, அஜித்குமார் நிரபராதி அப்படின்னு தெளிவாக தெரியுது. இதில் இன்னொரு புறம் என்ன தெரியுதுன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி அப்படின்னு தெரியுது. இந்த குற்ற சாட்டு வச்சிருக்கிறாங்கல்ல இந்த அம்மையார், புகார்தாரர், இவங்களோட பின்னணி என்னன்னா, எடுத்தா வந்து கொட்டுது புகாரா, 1-2 புகார் இல்லை, ஆமாம், ஒரு புக்கே, ஒரு அட்டைப்படம் வச்சு இந்த அம்மா போட்டோ போட்டு, ஆமா, 1000 தலைவாங்கி அபூர்வ சிந்தாமணியின் கதையை கேளீர் அப்படின்னு போட்டு இந்த அம்மாவோட புக்கே போடலாம். அந்த அளவுக்கு புகார்கள், அத்தனை பேரை வந்து ஏமாத்தி யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இந்த அம்மா பணத்தை திருப்பி தரும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை. இது மேலே குறைஞ்சபட்சம் ஏதாவது கவர்மெண்ட் வேலையாவது பிடிங்கிட்டு விடுங்கயா அப்படின்னு சொல்லி அவர்கள் கதறுகிறார்கள். இந்த சம்பவத்தில் எப்படி 2011 இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்கல்ல, அதுக்கு இவர்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பயன்படுத்தி இருக்கிறாங்க, தங்களுடைய பவரை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே பவரை தான் இங்கே தனிப்படை அமைப்பதற்கும் பயன்படுத்தி அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞரை அடித்தே கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே ஆதாரபூர்வமாக எல்லாரும் வந்து சொன்னது. இப்போ சொல்ல போகிறது என்னன்னா, மதுரையில் இருக்கும் தோழர்கள் நமக்கு கொடுத்த தகவல். திருமாரஞ்சி அப்படின்னு ஒரு RSS பாஜக ஆதரவாளர், ஒரு மதவெறி பிடிச்சவர் வந்து மதுரையில் இருக்கிறார். மதவெறி, சாதி வெறி, இப்படி தமிழா போன்ற நிகழ்ச்சிகளிலே வந்து எங்களுக்கு கௌரவம், ஆணவ கொலை பண்ணுறது அப்படின்னு பேசக்கூடிய கொடூர மனம் படைத்த ஒரு நபர் தான் திருமாரஞ்சி. சீமானுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான நபர். சீமான், எச்ராஜா, இந்த கும்பலுக்கு அவர் ஒரு கட்சி கூட வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக்கோ சம்திங் வச்சிருக்கிறாரு. முதல்ல அந்த நபர் திருமணம் செய்த பெண் யாரு அப்படின்னா அம்மையார் நிக்கிதா தானா. நிக்கிதாவை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. யார் தலைமையில் அப்படின்னா, திருநாவுக்கரசு இருக்காருல்ல, இப்போ காங்கிரஸில் இருக்கிறாரு, அப்போ பிஜேபியில் இருந்தார் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில். அப்போ அவர் வந்து ஒன்றிய அமைச்சராக இருந்தார். அவருடைய தலைமையில் தான் அந்த திருமணம் நடந்திருக்கிறது. திருமணம் வந்து காலையில் முடிந்து மாலையில் முதலிரவு அப்பயே வந்து அந்த அம்மா வீட்டில் இருந்து அந்த அம்மாவுக்கு போட்ட நகைகளை பேக் பண்ணிக்கிட்டு, திருமாரஞ்சி அவங்க போட்ட தாலி கொடி இந்த நகைகளையும் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகி இருக்கிறார்கள். மறுநாள் காவல் நிலையத்தில் போய் வரதட்சணை புகார், திருமாரஞ்சி மேலேயே அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. இதில் திருமாரஞ்சியை மட்டும் சிறப்பாக காவல்துறை வந்து அப்போ காவல் நிலையத்தில் வைத்து கவனிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கட்ட பஞ்சாயத்து நடந்ததாகவும், அந்த கட்ட பஞ்சாயத்தில் அவர் 20 லட்சம் ரூபாய் பேசி இந்த பிரச்சனையை வந்து செட்டில் பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததாக மதுரையில் இருக்கின்ற நம்முடைய முக்கிய சோர்ஸுகள் வந்து சொல்லிருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? ஊரையே வந்து மிரட்டி கலவரம் பண்ணுகின்ற இந்த சங்கி கூட்டத்தில் ஒரு நபரான திருமாரஞ்சிக்கே அவரையே வந்து அடி பின்ற அளவுக்கு காவல் நிலையத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அம்மா வந்து பண்ணியிருக்கிறாங்களா? 20 லட்சம் செட்டில் பண்ணாரா? இதை எல்லாத்தையும் திருமாரஞ்சி வாய் திறந்து அவர் சொல்லணும். அவர் பாதிக்கப்பட்டவரா இல்லை பாதிப்பை ஏற்படுத்தியவரா அப்படின்றத அவர் சொன்னாதான் தெரியும். இறுதியாக இந்த விஷயத்தில் வந்து பார்க்கும் பொழுது, நகை திருட்டு பொய் புகார் அப்படின்றது உறுதியாகுது. அடித்தே ஒருத்தரை வந்து கொன்றுகிறாங்க இந்த கூலிப்படை காவல்துறை. இப்போ வெறுமனே இந்த காவலர்கள் இவர்கள் மீது அல்லது இவர்களுக்கு உத்தரவிட்ட தனிப்படை அமைத்த மேலதிகாரிகள் மீது மட்டும் நடவடிக்கை என்பது போதாது. தலைமறைவாகி இருக்கின்ற இந்த நிக்கிதா, இந்த திருட்டு கும்பல் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை. இதுல ரொம்ப தெளிவா தெரியுது. ஏற்கனவே கடந்த காலங்களில் எப்படி நிக்கிதா வந்து தன்னுடைய பவரை பயன்படுத்தி, தன்னுடைய தொடர்புகளை பயன்படுத்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்களோ எல்லா இடத்துல, அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதில் வந்து நடந்திருக்கிறது. தனிப்படை வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கூட செய்திகளில் பார்த்தேன், 200 சவரன் வந்து காணாமல் போச்சுன்னு. அதுக்கு கூட தனிப்படை அமைச்சதா செய்தி இல்லை. வெறும் 9.5 பவுனுக்கு தனிப்படையை வந்து அமைச்சிருக்கிறாங்கன்னா இந்த அம்மாவினுடைய யோகிதை என்ன? இந்த அம்மா எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கிறாங்க? யார் மூலமாக இதை வந்து செய்திருக்கிறார்? இப்போ அதை தான் நீதிபதி வந்து கேட்குறாரு, தனிப்படை விசாரணைக்கு உத்தரவிட்டது யார்
அப்படின்னு. இப்போ அந்த அடிப்படையில் விசாரணை நடத்தி யார்கிட்ட வந்து இவங்க பேசுனாங்க, அவங்கள்ட்ட இவங்க என்ன சொன்னாங்க, இந்த டீலிங்கை கண்டுபிடிச்சி இவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து, ஏன்னா இந்த கொலைக்கு காரணமே வந்து இவர்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான். இப்போ இந்த கொலையில் இவங்களும் வந்து ஒரு முக்கிய குற்றவாளி தான். இவர்களையும் விசாரணை செய்து இவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு முக்கிய தகவல் என்னன்னா, இந்த பேட்டி எடுத்து முடித்த பிறகு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. அதாவது நம்ம இந்த பேட்டியில் முதல்ல குறிப்பிட்ட நேரில் பார்த்த சாட்சி அஜித்குமாரை காவலர்கள் அடிப்பதை நேரில் பார்த்த சாட்சி, அந்த வீடியோவை எடுத்தவர், அவருக்கு கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் வந்து இருக்குது, காவலர்களாலேயே இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு அவர் டிஜிபிக்கு புகார் அனுப்பியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம். அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்து இப்போ தற்போது நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி சாட்சிகளுக்கு பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் 24 மணி நேரமாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு அரசு தரப்பில் அறிவிச்சிருக்கிறாங்க. பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.